கிட்டத்தட்ட 2 hours ஆகிருக்கு. ஸ்பெஷல் என்ட்ரி லைனில் போனேன், 100 ரூபா லைனில். பழனி கோயிலில் ரீச் ஆகிட்டோங்க. அது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், பயங்கர கூட்டமாக இருக்குங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை டு அறுபடை வீடு ட்ரிப்போட செகண்ட் டே. நேற்றே நம்ம ஆல்ரெடி 4 கோயில் முடிச்சிட்டோம். அதை நம்மளோட முன்னாடி நேற்று போட்ட வீடியோவில் பாருங்கள். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூரில் இருக்கோம். நேற்று நைட்டு பழமுதிர்ச்சோலையிலேருந்து 8:45 போல் கிளம்பினோம். அந்த வேலை டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு நடுவில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்லாம் எடுத்துட்டு இங்கே ரீச் ஆகும்போது 12:45 மிட் நைட்டு. அப்புறம் இங்கே சக்கரவர்த்தி கிராண்ட்ன்ற ஹோட்டலில் ரூம் எடுத்துட்டோம். ஸோ இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் தரிசனத்துக்கு இருந்து கிளம்புறோம். கூட்டம் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரமாக தரிசனம் முடிஞ்சிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதை முடிச்சு நம்ம வேறு பழனிக்கு போகணும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஹோட்டலோட வீடியோஸ் உங்களுக்கு காட்டுறேன். பத்து தாங்க 2800 பே பண்ணேன் ட்ரிபிள் பெட்டுக்கு. ஸோ நல்ல ஏசி ரூம் தான், கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்லாவே இருந்தது, நல்ல க்ளீனாக நீட்டாக எல்லாமே ஸ்டாண்டர்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன். அப்படியே திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. மணி 7:20 இருக்கும். கூட்டம் ஓரளவுக்கு ஓகே தான். 100 ரூபா லைன் இருக்காங்க, காலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஹோப்ஃபுல்லி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மெதுவாக வாங்கிக்கூடா. தண்ணி அந்த பக்கம் இருக்கு, தண்ணி வேணாம் பார்த்து போடா. டைம் 9:55 ஆகுதுங்க. இப்போ தான் வெளியில் வந்தோம் தரிசனம் பார்த்துட்டு. கிட்டத்தட்ட 2 hours ஆகிருக்கு. ஸ்பெஷல் என்ட்ரி லைனில் போனேன், 100 ரூபா லைனில். என்ன உள்ள காற்று தான் இல்லை, மற்றபடி ஓகே. சக்ஸஸ்ஃபுல்லாக 5வது இடம் முடிச்சிட்டோம். ஹாய், இன்னைக்கு நம்ம டே 2 அறுபடை வீடு ட்ரிப்பில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் ஹோட்டலில் இருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். இது நல்லா தான் இருந்ததுங்க. சக்கரவர்த்தி கிராண்ட் ஹோட்டல் நல்லா இருந்தது. ஜஸ்ட் இப்போது ஒரு 10 minutes முன்னாடி தான் செக் அவுட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:45. ஸோ திருச்செந்தூரில் வந்துட்டு 100 rupees லைனில் தான் போயிருந்தோம். அங்கே 2 hours ஆச்சு தர்ஷனுக்கு. அது முடிச்சுட்டு வெளியில் வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நேராக ஹோட்டலில் வந்து ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ தான் கிளம்புறோம். 12:45 ஆகுது. இங்கேருந்து நம்ம பழனிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 303 கிலோமீட்டர் ஆகுது. 5 hours 20 minutes காட்டுது. ஸோ அரௌண்ட் ஈவினிங் 6:15 காட்டுது. பட் நம்ம எங்கேயாவது லஞ்சு சாப்பிட்றதுக்குலாம் நிறுத்திட்டு போனோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஆகும், அந்த ரெஸ்ட் ஸ்டாப் லஞ்ச் ஸ்டாப்லாம் பார்க்கும்போது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு 6:45 நம்ம போயிடுவோம், 7 போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ சன்னிதானம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தரிசனம் பார்த்துட்டு கிளம்பிடலாம், பிரச்சனை இருக்காது. ஸோ அதோட நம்மளோட அறுபடை வீடோட 6வது வீடு. ஸோ நல்லா இருக்குங்க, நல்லா போயிட்டுருக்கு. ட்ரிப் எல்லாமே ஃபைன், சூப்பராக இருக்குது, பிரச்சனையே இல்லை, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நல்லபடியாக நம்ம ட்ரிப் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி முருகன் கிட்ட கேட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Ayah salah. ஓகேண்ணா, போதுண்ணா. போதுமா? கொஞ்சம் போதுண்ணா.
மணி இப்போ 3 ஆகுதுங்க. நம்ம இப்போ தூத்துக்குடியில இருந்து எட்டயபுரம் ரோடு ஹைவேல போயிட்டு இருக்கோம். NH38. ரோட்லாம் நல்லா தான் இருக்கு. இப்பதான் ஒரு டோல் கிராஸ் பண்ணோம். மதுரையில இருந்து திருச்செந்தூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹைவேல இப்பதான் ஒரு டோல் வந்திருக்கு. போயிட்டு இருக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு 4 மணி நேரம் கிட்ட ஆகுது. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 244 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 7 மணி பக்கம் போற மாதிரி காட்டுது ஈவினிங்கு. 7 மணிக்கு போனா பிரச்சனை இல்லைங்க. ஈவினிங் க்ளோசிங் டைம்ல போனாலே கூட்டம் கம்மியா இருக்கு. ஒரு 8 o'clock குள்ள நம்ம சன்னிதானத்துக்கு போயிடலாம். மேல நடந்துதான் போறோம். ஈவினிங் 7 மணிக்கு ரோப் கார் அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் நடந்து போறதே சீக்கிரம் போயிடலாம். நம்ம லைன்ல நின்றோம்னா அங்க ரோப் காருக்கு தான் ஊர்ல இருக்கிற கூட்டம் ஃபுல்லா நிக்குது. ஸோ அதனால நம்ம நடந்தே ஃபாஸ்டா போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த தூத்துக்குடி ரோட்ல எல்லாம் வந்தீங்க அப்படின்னா நமக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சைட்லாம் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் விண்மில்ஸ் நிறைய ரொம்ப பெருசு பெருசா ஹைட்டா இருக்கும். நம்ம அதெல்லாம் அப்படியே பார்க்கலாம். நம்ம பசங்க எல்லாம் குட்டி பசங்களுக்கு எல்லாம் வந்து விண்மில் எல்லாம் நம்ம இங்க காட்டணும்னா அவங்களும் நல்லா எக்ஸைட் ஆறாங்க. ஸோ ரோட் பை ரோடு டிராவல் போறதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்மளுக்கு பசங்களுக்கு முக்கியமா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க நிறைய விஷயம் கத்துப்பாங்க, புதுசா நிறைய விஷயம் பார்ப்பாங்க. சிட்டி லைஃப் விட்டு வெளியில வரும்போது தான் நிறைய அந்த அக்ரிகல்ச்சரே பாக்குறாங்க. ஃபார்ம்ஸ் எல்லாம் நிறைய பாக்குறாங்க. கேட்டில்ஸ் நிறைய இருக்கு பாக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது புதுசா இந்த விண்மில் இருக்கு, சோலார் பேனல்ஸ் இருக்கு, இதெல்லாம் நிறைய அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குமே ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். டிராவல் எப்பவுமே நமக்கு லைஃப்ல லெசன்ஸ் நிறைய சொல்லி கொடுக்குங்க. நிறைய சேலஞ்சஸும் வரும். திடீர்னு எப்படி வேணா கிளைமேட் மாறும், எப்படி வேணாலும் சுச்சுவேஷன்ஸ் மாறும். நைட்ல டிராவல் பண்ணுவோம், நிறைய இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட டிராவல் பண்ணுங்க. கார்ல எங்க வேணாலும் ஜாலியா போங்க. ஸோ லாங்கா போங்க, ஜாலியா இருக்கும். எப்ப டிராவல் போனீங்கன்னாலும் சேஃப்டியை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஓவர் ஸ்பீடா ஓட்டாதீங்க. சீட் பெல்ட் போடுங்க. எல்லாம் கார்ல இருக்கிற எல்லாரையுமே சீட் பெல்ட் போட சொல்லுங்க. ஸோ காரெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. பைக்கா இருந்தா ஹெல்மெட் கண்டிப்பா இருக்கிற எல்லா பில்லியன் ரைடர்ஸ் அண்ட் ரைடர் 2 பேருமே கண்டிப்பா நீங்க ஹெல்மெட் போட்டுங்க. முடிஞ்சா நீங்க செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கு ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போடுங்க. அண்ட் மேண்டேட்டரியா ஷூ போட்டு போங்க, நல்லதுங்க. நம்ம சேஃப்டி தான் நம்ம பார்க்கணும். பைக்கும் இல்லை காரும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஹாப்பியா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே கூட டிராவல் பண்ணலாங்க. அது மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில வேற எதுவுமே இருக்காதுங்க. நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய பேர் புதுசா பார்ப்பீங்க. பிரைவசி கொஞ்சம் இருக்காது, பட் நிறைய விஷயங்கள் புதுசா கத்துப்பீங்க. அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தாங்க இருக்கும். நாங்க எல்லாம் சம்டைம்ஸ் தெரியாத ஊருக்கு போனா கூட, நார்த் எல்லாம் போனோம், அங்க கூட நிறைய மெட்ரோ ட்ரெயின்ஸ், இங்க லோக்கல் பஸ், ஈவன் ஸ்ரீநகருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கூட ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்கு போறதுக்கு நாங்க பஸ் தாங்க யூஸ் பண்ணோம். டிஃப்ரெண்டா இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். அண்ட் ஈவன் ஸ்ரீநகர்ல இருந்து லடாக் போகும்போது கூட பாத்தீங்கன்னா நாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் போனோம், பஸ்ல தான் போனோம். ஃபிளைட்லாம் இருந்தது, பட் அந்த டெரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், நாங்க அந்த லோக்கல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக பஸ்ல போனோம். அருப்புக்கோட்டையில் டீசல் போடுறதுக்காக ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இப்போ பாருங்க, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல போட்டுட்டு இருக்கோம். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் 2வது தடவை ஃபியூவல் ஃபில் பண்ணுறோங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் கிளம்பும் போதே ஒரு ஹாஃப் டேங்க் இருந்தது. ஸோ அதனால நான் பண்ணலை. ஸோ இப்போது 2வது தடவை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிடலாங்க. ஸோ மதுரைக்கு ரீச் ஆகிட்டோங்க. மதுரை டோல் பிளாஸா வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 115 ரூபா காருக்கு 1 வே என்ட்ரி. நேற்று இங்கேருந்து மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போகும்போது இந்த டோல் தான் தாண்டணும் நைட்டு டோல் வீடியோ எடுத்தனான்னு தெரியல. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹோட்டல் இங்கே இருக்கு பாருங்க, மதுரை சரவண பவன். இந்த ஹோட்டலில் தாங்க நேற்று நைட்டு சாப்பிட்டோம் டின்னரு. நல்லா தான் இருந்ததுங்க. அதுக்குள்ள அடுத்த டோலுங்க, மதுரை டு திண்டுக்கல் ரோடுன்னு நினைக்கிறேன். வலையன்குளம் டோல் பிளாஸா. 20 ரூபா தான் சிங்கிள் என்ட்ரி காருக்கு.
நம்ம இப்போ பழனி போயிட்டுருக்கோங்க. மதுரை தாண்டி போயிட்டுருக்கோம் டுவர்ட்ஸ் திண்டுக்கல் ரோடு. இன்னும் 134 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2 hours 18 minutes காட்டுது. மேக்ஸிமம் 650 645க்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஃபர்தர் அப்டேட் நான் உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ வாடிப்பட்டியில் இருக்கோங்க. ஹோட்டல் சத்யாவில் ஸ்டாப் பண்ணோம் ஒரு டீ பிரேக்காக. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ பசங்க எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ டீ, காஃபி, பாதாம் பால், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ டீ பிரேக்குக்கு நின்றோம் இல்லைங்களா, ஹோட்டல் சத்யா நல்லா இருந்ததுங்க. ஹைஜீனிக்காக இருந்தது, க்ளீனாக இருந்தது, டாய்லெட்ஸ் எல்லாமே கூட. ஸோ கிட்ஸுக்குமே வந்து ப்ளே ஏரியா நல்லா இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கமாக வர மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணலாம். ஃபேமிலியோடு இருந்தால் நல்லாவே இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ சாப்பிட்றதுக்கும் சரி, நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டும் ஓகேங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் கொஞ்சம் நேரம். நமக்கு இன்னும் பழனி பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் இருக்குது. 1 hour 27 minutes ஆகுது. 7:17க்கு ரீச்சிங் டைம் காட்டுது. முடிஞ்ச அளவுக்கு 7க்குள்ளே போக ட்ரை பண்ணுவோம். நார்மல் ஸ்பீடில் போகும்போதே எப்படி போக முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ வாடிப்பட்டி தாண்டின உடனே வர டோல் பிளாசா. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்டாக வாடிப்பட்டி டோல் கொழிஞ்சிப்பட்டி டோல் பிளாசா. இது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில. ஒரு நிமிஷம். சிங்கிள் என்ட்ரிக்கு 75 rupees-ஆங்க. ஐ திங்க் ஒரு 8:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேங்க. சாமி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. 9:30 வரைக்கும் இருக்குது. 9:30 வரைக்கும் இருக்குங்களா. ஸோ ப்ராப்ளம் இருக்காதுங்க. நம்ம ரிலாக்ஸாக போய் பார்க்கலாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே தரிசனம் எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. டைமிங்கும் ரொம்ப டிலே இல்லாமல் ப்ராப்பராக நாங்கள் போன இடம் எல்லாமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் தான் வந்திருக்கோம். ஸோ turn right onto Palani Kodaikanal Road. நம்மளோட 6வது படை வீடு டெஸ்டினேஷனான பழனி மலைக்கு வந்துட்டோங்க. பார்க்கிங்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ மணி பார்த்திங்கன்னா 7:07. ஸோ பர்ஃபெக்டாக டைம் பண்ணிட்டோம். போய் வண்டியை விட்டுட்டு நம்ம நேராக சாமி பார்க்க போயிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். பழனி கோயிலில் ரீச் ஆகிட்டோங்க. அது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், பயங்கர கூட்டமாக இருக்குங்க. பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். பக்கி இருக்குது, பேட்ரி கார். ஸோ அதில் போனோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோயில் வாசலுக்கு போயிடலாம். இதா ஃபைனலாக நம்ம அறுபடை வீடு ட்ரிப்போட 6வது படை வீடும் தரிசனம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பிங்க. ரொம்ப கூட்டம், ஆக்சுவலாக கூட்டம்லாம் நல்லா தான் இருந்தது. நிறைய கேரளா க்ரௌட்ஸ் இருந்தாங்க. நான் வந்து ஸ்பெஷல் தரிசனம் போயிருந்தேன், 100 rupees தரிசனம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணோங்க கீழே இருந்து மேலே நடக்கிறதுக்கு. மேலே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கீழேயே 9 o'clock வந்துட்டோங்க. ஏறுறது இறங்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பசங்களை வச்சுட்டு ஏறுறது இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் 9 o'clock கீழே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours
இல்லைன்னா 1 hour 40 minutes மேக்ஸிமம் கீழே இருந்து மேலே போய் சாமி பார்த்துட்டு கீழே இறங்குற வரைக்குமே அவ்வளோதான் ஆச்சு. அண்ட் நல்லா இருந்தது, சூப்பர். ஒரு வழியா அறுபடை வீடு ஜஸ்ட் 2 நாள்ல சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இப்போ நாங்க வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம், நைட்டு ஹால்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு திருப்பூர் கிட்ட ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால அந்த வேலை போயிட்டு திருப்பூர்ல நைட் ஹால்ட் பண்ணிட்டு காலையில அந்த ஒர்க் பண்ணிட்டு நேரா சென்னைக்கு கிளம்பிடுவோம். ஸோ இப்படிதான் பிளான் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டா இப்போ எப்படி நாங்க பார்த்தோமோ இதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்திருந்தோங்க. எக்ஸாக்டா இதே மாதிரி சீக்வன்ஸ்ல தான் போனோம் அண்ட் இதே மாதிரி டைமிங்ல தான் போனோம். எல்லாமே சூப்பரா இருந்தது, இதுவுமே சூப்பரா இருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் ஏதோ லக்ல போயிட்டோம், இந்த வாட்டி இதே மாதிரி 2 நாள்ல பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். பட் ஃபார்ச்சுனேட்டா நமக்கு எல்லாமே நல்லபடியா நடந்தது. அண்ட் 2 நாள்ல எல்லா 6 படை வீடுமே கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. அண்ட் அதுவும் ரொம்ப ஹரிபரிலாம் இல்லாம ரிலாக்ஸ்டா தான் ஓட்டணும், ரிலாக்ஸ்டா தான் பார்த்தோம். எல்லாமே நல்லபடியா நடந்ததுங்க. உங்களுக்கு யாருக்காவது அறுபடை வீடு ட்ரிப்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் நீங்க ஃபுல்லா என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.